என்னது 500க்குள்ள நல்ல 3 பீஸ் செட் கிடைக்குமா? ஆமாங்க. ரீசென்ட் டேஸ்ல எனக்கு வர்ற கொரீஸ் எல்லாம் இதாங்க. ரீசெண்டா நம்ம போடுற ரீல்ஸ்க்கும், ஸ்டோரீஸ்க்கும் என்கொயரீஸ் ரொம்ப வரலையே அப்படின்ட்டு நானும் பூஸ்ட் பண்ணேங்க. சரி ஒரு ரீல பூஸ்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்துட்டு என்கொயரீஸ் வரும்னு பார்த்தோம். வந்துச்சு. வந்ததுல வந்து 90% கொரீஸ் கேட்கறது என்னன்னா, காட்டன் வேணும். 3 பீஸ் செட்டா இருக்கணும். 3 பீஸஸும் காட்டனா இருக்கணும். நல்ல குவாலிட்டியா இருக்கணும். ஆனா ரூ. 600, ரூ. 700, ரூ. 500க்குள்ள வேணும். ரீட்டெயில் ஓனர்ஸ் நீங்களும் இதே மாதிரி கொஷின்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கேளுங்க. நானும் இந்த இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது 1 இயர் ஆச்சுங்க. இந்த 1 இயர்க்கு முன்னாடி நானும் இதே மாதிரி கம்மி விலைன்னு கேட்டு போய் நியர்பை ஷாப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ரூ. 700 செட்டு வாங்கினா முதல் தடவையிலே பேண்ட் கிழிஞ்சிரும் உட்காந்து எந்திரிச்சா. அதுக்கப்புறம் டாப்போட குவாலிட்டி கம்மியா இருக்கும். இங்க அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட கிழிஞ்சிடும். கைய தூக்குனா இடுப்பு தெரியும். அந்த ஸ்லிட்ட ரொம்ப மேல தூக்கி வச்சிருப்பாங்க. நானே ரொம்ப ஷார்ட் தான். ரொம்பலாம் டால் இல்ல. ஒரு 5.2 அந்த மாதிரி தான் இருப்பேன். எனக்கே நீளத்துக்கு தான் டாப் வரும். அப்ப டாலா இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ, ஆம், நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் பார்த்த வரைக்கும், நீங்க ஒரு 900,000 மேல போனீங்கன்னா, குவாலிட்டியான காட்டன், நல்ல ஃபேப்ரிக், டியூரபிளான குவாலிட்டி கிடைக்கும். இல்ல கம்மி ரேஞ்சுக்கு தான் போகணும். எனக்கு 500க்குள்ள போகுதுன்னா, சிந்தெடிக் போயிடுங்க. காட்டன்ல வேணும்னா, நீங்க எடுக்கிற ட்ரெஸ்ஸ ஒரு 2 தடவைக்கு வேணா உங்களால போட முடியுங்க வெளியில. அதுக்கப்புறம் நீங்க தையல் கிழிஞ்சு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த 1 இயர்ல நான் கத்துக்கிட்டது தான் இது. நம்ம பவித்ரா கலெக்ஷன்ல நம்ம வந்துட்டு டியூரபிளான குவாலிட்டி தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, ஆ என்கிட்ட வர கொரீஸ்க்கு 500க்குள்ள ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குமான்னு வர கொரீஸ்க்கு நோ. நாங்க சிந்தெடிக் பண்றதில்ல. மிக்ஸ்டு ஃபேப்ரிக் பண்றதில்ல. ஒன்லி குவாலிட்டியான, டியூரபிளான ஆம், நல்ல ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஃபேப்ரிக் மட்டும் தான் நம்ம பவித்ரா கலெக்ஷன்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.